அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமலிங்க பெருமான் நிறைய பாடல்களில் ராமலிங்க பெருமான் மட்டுமல்ல, எல்லா ஞானிகளுமே வினைகள் அப்படிங்கிறத பற்றி பாடுவாங்க. வினை அப்படிங்கிறது, வினைன்னா என்ன, செயல், கர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ இந்த வினை கர்மா அதெல்லாம் எங்கெங்கே வருது அப்படின்னா, ராமலிங்க சுவாமி சொல்கிறாரு, வெவ்வினைக்கு ஈடான காயமிது மாயமென வேத முதல் ஆகமம் எல்லாம் மிகுபறை அறைந்தும் அப்படிம்பார். வெவ்வினைக்கு ஈடான காயம் இது மாயம் என வேத முதல் ஆகமம் எல்லாம் மிகு பறை அறைந்தும். அப்படின்னா என்னன்னா, இரு வினைகளுக்கு தக்கவாறு தோன்றும் இந்த உடம்பு மாய்ந்து கெடுவதென வேதங்களும் ஆகமங்களும் பிற நூல்களும் எல்லாம் மிகவும் பறையடிப்பது போல எடுத்து விளம்பினாலும் அப்படின்னு அர்த்தம். இப்படி சொன்னால் கூட நம்ம உடம்பு மேலே ஆசை வைக்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி அறைந்தும் இது வெயில் மஞ்சள் நிறம் என் விவேக சொல் கெட்டறிந்துங்கிறார். நம்ம அது முதல்ல எடுக்க வேணாம், இதை எடுத்துக்குவோம். வெவ்வினைக்கு ஈடான காயம் இது மாயமென, இந்த இருவினைகளுக்கு தக்கவாறு தான் உடம்பே வரும். அப்போ இந்த கர்மானா வினைன்னா கண்மம் அப்படிங்கிறாங்களே, ஆணவம் கண்மம் மாயைங்கிறோம். கண்மம்னா என்ன, கர்மானா என்ன, வினைனா என்ன, செயல்னா என்ன, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு இடத்துல என்ன பண்ணுவார், 9 வயசில் ரமணிக சுவாமி பாடும்போது, வினை தந்த வெறு மாய வேடம் என்றும் கப்புற்ற பறவை குடம்பை என்றும் பொய்த்தக்கன ஒன்றும் பாரு, அதில் வினை தந்த வெறுமாய வேடம் என்றும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வினை தான் இந்த உடம்பை நமக்கு கொடுக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இந்த இருவினையினால தான் இன்ப துன்பங்கள், இந்த பிறவியில் இன்ப துன்பங்கள்லாம் வரும், பிறத்தல் இறத்தல் இதெல்லாமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருவினை இன்ப துன்பத்து இவ்வுயிர் இறந்து பிறந்து வருவது போவது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருவினை, அந்த இருவினை, இந்த இருவினை தான் இந்த உடம்பை தருதுன்னு கூட சொல்கிறாங்க. இருவினை, அந்த இருவினை தான் இந்த உடம்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இருவினை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த உடல் செய்கின்ற அந்த செயல் இருக்கு இல்லையா, வினை, அதுதான் இந்த உடல் வரும். அதை ஒருத்தர் சொல்கிறாரு, உடல் செயல் கண்மம் இந்த உடல் வந்தவாறு ஏது எண்ணில் விடப்படும் முன் உடம்பின் வினை இந்த உடல் விளைக்கும். தொடர்ச்சியால் ஒன்றுக்கொன்று தொன்று தொட்டு அனாதி வித்தில் இடத்தில் மரம் மரத்தில் இடத்தில் வித்தும் வந்து இயையுமா போல் அப்படிங்கிறார். என்னன்னா, இந்த உடல் எப்படி வந்துச்சுன்னா, முந்தைய பிறப்பில் செய்யப்பட்ட வினைகள், அதாவது செயல்கள், இந்த பிறவியில் வருகின்ற உடம்பை தோற்றுவிக்கும். அவ்வாறே இந்த பிறப்பில் செய்யப்பட்ட செயல்களுக்கு ஏற்ப அடுத்த பிறவி அமையும். எப்படி சங்கிலி தொடர் போல் ஒன்றுக்கு ஒன்று தொன்று தொட்டு தோட்டமில் காலம் தொடங்கி இந்த மாதிரி வரும். எப்படின்னா, வித்துலேருந்து மரம், மரத்துலேருந்து வித்தும் வருவது போல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரி அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, திருக்குறள் என்ன சொல்கிறாங்க, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு திருக்குறளில் சொல்கிறாங்க இல்லையா. சரி, ராமலிங்க பெருமான் மட்டும் இல்லாமல் பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு, அவர் நான் எந்த செயலும் செய்யலை, எல்லாமே இறைவா உன்னுடைய செயல்தான். இந்த உடம்பு எடுத்த
எடுத்த பிறகு இந்த பிறவியில் நான் செய்த பாவம் எதுவுமே இல்லை, ஆனால் இந்த துன்பங்களுக்கு காரணம் முற்பிறவி செய்த செயலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே, உன் செயலே என்று உணரப் பெற்றேன், இந்த ஊன்றெடுத்த பின் செய்த தீவினை யாதும் ஒன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து முண்டதுவே அப்படிங்கிறார். அப்போ வினை, கர்மா, செயல் அதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்குறதுக்காக தான் இந்த காணொளி. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ நாம் செய்கிற வினை செயல்களை செய்கிறோம். வினைன்னா என்ன? செயல்தான் வினை. எல்லா செயல்களும் வினையாகுமானா ஆகாது. நான் என்கின்ற நினைப்போடு செய்கின்ற செயல்கள் எல்லாமே வினையாகும். நான் அப்படிங்கிற நினைப்பை தர்றது எது? ஆணவ மலம்தான். அப்போ ஆணவத்தினால் வருவது தான் வினை. ஆணவ மலம் நீங்கி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வினையும் நீங்கி போயிடும். எனவே ஆணவ மல சார்பினால் உண்டாவது வினை. நாம் அனைவரும் 3 வழியில் வினைகளை செய்கிறோம். என்ன செய்கிறோம்? மனத்தினால் வினை உண்டாகுது, சொல்லினால் வினை உண்டாகுது, நாம் பேசுகின்ற சொற்களும் வினையை உண்டாக்குது இல்லையா? அப்போ செயலால் வினை உண்டாகிறது. நாம் மனம், வாக்கு, காயத்தினாலே வினைகளை பெருக்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ மனதினாலே பிறருக்கு நல்லது தீயது நினைத்தால் அது வினை. மனத்தினால் நினைப்பதும் வினை. சும்மா இருந்தால் வினை உண்டாகுதுன்னு கூறுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. சும்மா இருக்கும் சுகம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சும்மா இருக்க முடியுமா? பார்ப்பதுக்கு சும்மா இருப்பது போல் தோணும், ஆனால் மனம் சும்மா இருக்காது. எனவே மனம், மொழி, மெய்களால் எண்ணற்ற வினைகளை செய்கிறோம். இப்போது நாம் மனம், மொழி, செயல்களாக செய்யப்படும் வினைக்கு என்ன பேர் தெரியுமா? ஆகாமியம்னு பேர். ஆகாமியம்னா காமியம் என்றால் விருப்பம்னு பேர். நாம் விரும்பி செய்வதையெல்லாம் வினை ஆகாமியம் அப்படின்னு பேர். இதைத்தான் நாம் நல்வினை தீவினைன்னு சொல்கிறோம். இந்த நல்வினை தீவினை என்று 2 வகைப்படுகிறது இந்த ஆகாமியம். இப்போது நாம் செய்கிற வினைகள் எல்லாமே தூல வினை. தூல வினைனா என்ன? பருமையான வினைன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு புலப்படுகின்றன. நாம் செய்கின்ற வினைகள் நமக்கு தெரிகின்றது. தெரிந்தே வினைகளை செய்கிறோம். பிறருக்கு தீமை செய்கிறோம் என்று தெரிந்து தானே செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம். நமக்கு புலப்படுகின்ற வினை தூல வினை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வினைகள் என்ன ஆகும்னா நுட்பமான நிலையடைந்து நுண்ணிய நிலையிலே தங்கியிருக்கும். எங்கே தங்கியிருக்கும்னா நம்ம புத்தியில். இப்போ மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், அந்தகரணங்கள் இருக்கு இல்லையா? அந்த அந்தகரணத்தில் ஒன்று தான் நம்ம புத்தி. அந்த புத்தியில் தங்கியிருக்கும், எங்கேயும் போயிடாது. அந்த புத்தி எங்கே உள்ளது? நம்ம சூக்கும சரீரத்தில் இருக்கிற புத்தி. சூக்கும சரீரத்துக்கு அழிவே கிடையாது. முத்தி அடைகிற வரை சூக்கும சரீரம் அழியாது. இந்த வினைகளெல்லாம், நாம் செய்கின்ற வினைகளெல்லாம் புத்தியில் நுண்ணிய நிலைகளில் இருந்து எந்த பிறப்புக்கு போனாலும் அங்கேயும் தொடரும். வினையை தொடருது ஆன்மாவை. அப்படி புத்தியில் இருக்கிற வினைகளுக்கு ஒரு பெயர் வச்சுருக்காங்க. அது என்னன்னா சஞ்சித கர்மா, சஞ்சிதம் அப்படின்னு பேர். இதுக்கு நன்கு பெறப்பட்டது அப்படிங்கிற பொருள். இங்கே நல்வினை புண்ணியமாகவும் தீவினை பாவமாகவும் தங்கியிருக்கும். ஆகாமியமாக செஞ்ச நல்வினை தீவினைகள் பாவ புண்ணியங்களாக புத்தியில் அடங்கியிருக்கும். சஞ்சீதத்தை தமிழில் கிடைவினைன்னு சொல்லுவாங்க. அப்போ வினைகள் நமது கணக்கில் ஏறிக்கொண்டே போகும். அந்த வினையிலிருந்து ஒரு பகுதியை தான் இறைவன் அடுத்த பிறவி அனுபவிப்பதற்காக அந்தந்த உயிர்களுக்கு சேர்க்குறான். சஞ்சீதத்திலிருந்து எடுத்த ஒரு பகுதி ஆன்மாக்களுக்கு அனுபவமாக கொடுக்கப்படுகிறது. அந்த சஞ்சித வினையின் ஒரு பகுதிக்கு என்ன பெயர்னா பிராரார்த்தம். தமிழில் சொன்னால் நுகர்வினை, ஊழ்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஊழ்வினை என்னன்னா ஊழ் என்றால் முதிர்தல்னு பேர், முதிர்ச்சின்னு பேர். பிராரார்த்தம் என்ற ஊழ்வினையை அனுபவிக்கும் போது எப்படி வருது? நேரடியாக வராது, உலகப் பொருட்கள் மூலமாக தான் வரும். அதாவது மாயைக்கு வழியாக தான் வரும். வினை வருவதற்கு வழி வாயில் மாயை, வினை செய்வதற்கும் வழி வாயில். வாயில் எதுனா மாயை தான். அப்போ இந்த உடம்பு தான். அப்போ இந்த உடம்பு மாயை
மனம் சொல் செய் எல்லாமே மாயையுடைய காரியம். செயல் உடம்பின் காரியம். மாயை வழியாக தான் வரும். மாயை மூலமாக தான் வினையை உண்டாக்குறோம். மாயை வழியாக தான் வினை பயன் நம்மை சேருது. அப்போ ஆணவத்தினாலே வினை உண்டாகுது. அந்த வினைக்கு இருப்பிடம் மாயை. வினைக்கு இருப்பிடம் உயிர் இல்லை, மாயை. வினை என்பது ஜடம். ஜட பொருளுக்கு இருப்பிடம் என்ன? ஜடமாக தானே இருக்கணும். எனவே வினைக்கு இருப்பிடம் மாயை. உலகப் பொருள் மூலமாக தான் நமக்கு ஊழ்வினை பயனை கொடுக்குது. அப்படி வரும்போது நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோன்னா, ஊழ்வினை பயனாக வரும் இன்ப துன்பங்களை இது பிறரால் வந்ததுங்கிறோம். இன்பம் வந்தால் இது என்னால் வந்தது, துன்பம் வந்தால் இது பிறரால் வந்தது. இன்பம் வந்தால் இது என்னுடைய முயற்சியில் வந்தது, துன்பம் வந்தால் இது பிறர் மேலே பழி போடுறோம். பிறரால் வந்தது, அவனை சும்மா விடுவானா அப்படின்னு சொல்லும்போது மேலும் வினைகள் பெருகிறது. ஒரு வினையை அனுபவிக்கும் போது இன்னொரு வினை சேருது. எனவே வினையை நாம் முயற்சினால் தான் அனுபவிக்கணும். முயற்சி இல்லைன்னா அனுபவம் இல்லை. அப்போ வினையை பெருக்கிக் கொள்கிறோம். பிரார்த்த வினையினால் உண்டாவது ஆகாமியம். இப்போ இது என்ன பண்ணால் எல்லாம் என் செயல்ங்கிற போது அங்கே தன்முனைப்பு இருக்கிறது. பிறகு செய்தார்கள் என்பதும் தன்முனைப்பு அங்கு வந்துடும். அதுவும் வினை தான். அப்படி இல்லாமல் எல்லாம் அவன் செயல். இப்போ பட்டினத்தார் பாட்டு படித்தோம் பார்த்துங்கள, அது மாதிரி எல்லாம் அவன் செயல் என்று நினச்சி செஞ்சால் வினை உண்டாகாது. அப்போ எல்லாம் அவன் செயல் என்று எண்ணும் பொழுது வினை ஏற்படாது. இப்படி பார்க்குற போது வினை என்ற ஒரு வட்டத்தில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதாவது வினையினால் இறந்தும் பிறந்தும் போக்குவரவு புரிகின்றோம். பிறப்பினால் வினை உண்டாகுது, வினையை செய்கிறோம். அந்த வினைக்கு ஏற்றபடி தான் அடுத்த பிரிவு கொடுக்கப்படுகிறது. எப்படி விதையில் இருந்த மரம், மரத்திலிருந்து விதை வருவது போல. அப்போ விதையும் மரமும் போல இந்த வினையும் பிறவியும் மாறி மாறி வருகின்றன. அந்த வினையினால் பிறவி, பிறவியினால் வினை வருகிறது. ஆச்சுங்களா? அதுதான் இந்த வினையை ஈட்டுவதற்கும் நுகர்வதற்கும் இடம்னா இந்த நில உலகம். மேல் உலகம்னு சொல்கிறாங்க இல்லையா, சொர்க்கம். அது இன்பத்தை மட்டும்தான் நுகர முடியும். நரகங்கிறது துன்பத்தை மட்டும்தான் நுகர முடியும். ஆனால் இப்போ இருக்க நம்ம உலகம் இன்பம் துன்பம் ரெண்டுமே அது வரும். அப்போ இந்த ரெண்டுமே, இந்த ரெண்டு வினை இருக்குது பாருங்கள். இன்பத்துக்கு காரணமான நல்வினை, துன்பத்துக்கு காரணமான தீவினை, ரெண்டுமே விலங்கு தான். அதுதான் ராமலிங்க பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, தீவினை நல்வினை எனும் வன்கை இரும்பார். தீவினை நல்வினை எனும் வன்கையிட்டால் இந்த ஜீவர்களை ஆட்டுகின்ற தேவே அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த வினை என்பது என்னன்னா, தன்முனைப்பு இல்லாமல் நான் என்னோடது நான் தான் செஞ்சேன் அப்படிங்க இல்லாமல் எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு செஞ்சிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க. வினைகளிலிருந்து தப்பிக்க முடியும், இல்லைன்னா தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தான் ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ சஞ்சித கர்மா, பிராரார்த்த கர்மம், ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்லி 3 வழிகள், 3 கர்மா இருக்குது. அதை தான் நான் இப்போ விளக்கி இருக்கிறேன். அடுத்த பகுதியில் இந்த கர்மா பற்றி தொடர்ச்சியாக அடுத்த காணொளியில் நான் இப்போ சொல்கிறேன். வணக்கம்.